கன்சர்வேஷன் ஆஃப் சார்ஜஸை பொறுத்த வரைக்கும் பெஞ்சமின் ஃப்ராங்க்லின் என்ன சொல்லியிருப்பாருன்னா, ஒரு டைப் ஆஃப் சார்ஜ் அதாவது எலக்ட்ரான்ஸு ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகப்படுது. அது வேறு இடத்துல யூஸ் ஆகலாம். அப்போ சார்ஜஸ் வந்து ஒன்லி ட்ரான்ஸ்ஃபர் மட்டும் தான் பண்ணப்படுதே தவிர புதுசாக க்ரியேட் ஆகலை, புதுசாக டெஸ்ட்ராய் ஆகலை, அழியலை. அப்போ க்ரியேட் ஆகலை, டெஸ்ட்ராய் ஆகலை அப்படின்னா என்ன அர்த்தம்? சார்ஜஸ் தான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணப்படுகிறது. அப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா, இதன்படி சார்ஜஸ் வந்து என்ன பண்ணல, க்ரியேட் ஆகலை, டெஸ்ட்ராய் ஆகலை, சார்ஜஸ் வந்து கன்சர்வ்டாக இருக்குது. கன்சர்வ்டாக என்ன அர்த்தம்? டஸ் நாட் சேஞ்ச். ஓகேங்களா? அப்போ டோட்டல் சார்ஜ்னு பார்த்தோம்னா நமக்கு என்ன கிடைக்கும்? 0 கிடைக்கும். ஓகேங்களா? உலகத்தில் உள்ள எல்லா சார்ஜுன்னு பார்த்தா 0. அப்போ ப்ளஸ் எவ்வளோ இருக்கோ அதே அளவுக்கு ஈக்குவல் மைனஸும் இருக்கும். ஓகேங்களா? அப்போ அது எலக்ட்ரிக்கலி நியூட்ரல் அப்படின்னு சொல்லுவோம். ப்ளஸ்ஸும் மைனஸும் ஈக்குவலாக இருந்தால் அதுக்கு பேர் என்னது? எலக்ட்ரிக்கலி நியூட்ரல் அப்படின்னு சொல்லுவோம். குவான்டிசேஷன் ஆஃப் சார்ஜஸ். குவான்டிசேஷன் ஆஃப் சார்ஜஸ்னால் ஒரு ஆப்ஜெக்டுடைய சார்ஜை டிட்டர்மைன் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறது தான் குவான்டிசேஷன் ஆஃப் சார்ஜஸ். குவான்டிசேஷன் ஆஃப் சார்ஜஸ்க்கு என்ன ஃபார்முலானா Q = +or - NEன்னு சொல்லுவோம்.